ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். நாம இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா வெஜ் பர்கர். அந்த வெஜ் பர்கர் வந்து ரொம்ப அந்த பேட்டி போட்டு பண்ணுவாங்க. அந்த பேட்டி எண்ணெயில பொரிச்சு எடுத்து பண்றதுனால அது வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த மாதிரி பேட்டி வச்சு பண்ணல. ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டுட்டு அது மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொரு வெர்ஷன் எப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு, அதை வேக வச்சு மசிச்சு அதை யூஸ் பண்ணியும் அந்த இந்த மிச்ச காய்கறிகள் சேர்க்கலாம். பட் நான் உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணல. அந்த பச்சைக்கறி நிறைய காய்கறிகள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் வந்து போட்டுதான் வழியில அங்கே வந்து சீஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காய்கறிகள் வந்து ரொம்பவே சீசன் இப்போ நல்லாவே கிடைக்கும். இந்த ஃப்ரெஷ் பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம உரிச்சு பண்ற பட்டாணி இல்லையா, அந்த ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கிறது, பேபி கார்ன் கிடைக்கிறது, ஸ்வீட் கார்ன் கிடைக்கிறது, அப்புறம் இந்த கலர் கேப்சிகம் இருக்கு இல்லையா, ரெட் கிரீன், அதுவும் வந்து கிடைக்கிறது ஈஸியா. ஸோ அதனால நிறைய வெஜ்ஜஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி அந்த வெஜ் பர்கர் பண்ணலான் இருக்கேன். அது எப்படி சுவையா பண்ணலாம், அது எப்படி டேஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வெஜ் பர்கர் பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம வந்து பர்கர் எல்லாம் வாங்குறோம், சாப்பிடுறோம், எல்லாம் ஓகே. அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, லண்டன்ல தான் முதல் இந்த வெஜ் பர்கர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா கிரிகோரி சாம்ஸ் அப்படிங்கிறவரு, அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1980 ஃபர்ஸ்ட் அவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாரு. அவரும் அவரோட பிரதரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது நேச்சர் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அவர் தான் வந்து இந்த வெஜ்ஜஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அவர் எப்படின்னா, அவர் ஏன் வெஜ் இது கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பா வந்து அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. தட் இஸ் நியூ இயர் ப்ராமிஸா வாங்கியிருக்காரு. நீ வந்து வெஜிடேரியனா இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுல இருந்து அவரோட 10வது வயசுல இருந்தே வந்து பியூர் வெஜிடேரியனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு வேற விஷயம். பட் நிறைய வந்து வேற வேற டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல தான் இருந்தது. அப்படியே இதுவாக நம்மளோட இந்தியன் இதுக்கு நமக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த மாதிரி இப்ப நம்ம கொஞ்சம் மாத்திட்டு இருக்கோம். அதுல மயோனைஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க, நம்ம வந்து மயோனைஸ் ஆட் பண்ணல. இதுல வந்து சீஸ் தான் ஆட் பண்ணிருக்கோம். மிச்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் தான் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலா பார்த்தா கொஞ்சம் மிச்ச ஃபுட்டெல்லாம் விட இது கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம பர்கர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கொத்தமல்லி, இந்த பர்கர் பன்னு, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வெஜ் பர்கர்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நிறைய ஆஸ் நம்ம இந்த சாமான்கள், மசாலா சாமான்கள், இது கொஞ்சம் வெண்ணெய், இது கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து சீஸ் வந்து இனிமேல் தான் துருவி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து வேணுங்கிற பொருள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எப்படி நல்லா அழகாக பண்ணலாம், செம்மையாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி, இது நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லையா, ஸோ அதனால உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சை பட்டாணி, இது வந்து பேபி கார்ன், இது வந்து கேரட்டு, இது வந்து சோளம் இருக்கு இல்லையா அது, இது வந்து பச்சை குடமிளகா, இது சிகப்பு குடமிளகா எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேபி கார்ன், கேரட்டு, இந்த கேப்சிகம், இந்த சிகப்பு குடமிளகா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு சாப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாப்பரில் போட்டு பண்ணீங்கன்னா நல்லா வந்து பொடியாயிடும். இந்த சாப்பர் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா வந்து நம்ம சாட்டை பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இதை நம்ம வேக வைக்க போறது இல்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரி சாப்பர் வச்சு பண்ணீங்கன்னா சீக்கிரமா வந்து வதங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து எண்ணெய் போடுவோம். இந்த காய்கறி நல்லா வதங்கணும் இல்லையா, எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை வெங்காயம், இப்போ இதை கேரட் போடுறேன். ஏன்னா கேரட் தான் கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா, அதனால முன்னாடி போட்டுக்கலாம் கேரட்டை. இப்போ பேபி கார்ன், இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் இருக்கு, அதையும் ஆட் பண்றேன். ஏன்னா மோர் வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவோம். இந்த பட்டாணி போட்டுக்கலாம். நான் எதுவுமே வேக வைக்கல, அதனால ஒரு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெந்துடும். இப்போ இந்த பச்சை குடமிளகாயை போட்டுருவேன். இப்போ இந்த சிகப்பு குடமிளகாய் அதையும் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இது வதங்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் வந்து தக்காளி வந்து கடைசியில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி கையால் நசுக்கிட்டு இது போட்டுடலாம்.
இதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி. நான் இதில் கொஞ்சம் தான் போடுறேன் மிளகாய் பொடி. ரீசன் என்ன, நான் இந்த சேஷ்வான் சாஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன், அதனால மிளகாய் பொடி கொஞ்சமாக போடுறேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பாவுபாஜி மசாலா எடுத்திருக்கேன். அந்த மசாலா வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். பாவுபாஜி மசாலா இதுக்கு பயங்கர டேஸ்டாக இருக்கும். அந்த மசாலா போடுறேன். இப்போ நான் இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போடலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து தாளிச்சுட்டு வெங்காயம் போடும்போது நான் இஞ்சி பூண்டு எதுவுமே போடலை. ஏன் ரீசன் என்னன்னா, நான் எனக்கு வந்து இந்த சேஷ்வான் சாஸ் தான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டும் போட்டு தான் இதில் வந்து பண்ணியிருக்கேன். காரம் நல்லா கம்மியாக போட்டிருக்கேன் அந்த மிளகாய் பொடியும். ஸோ இந்த சேஷ்வான் சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா இதில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டோட வாசனையே நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் போடுறேன். ஸோ இந்த தக்காளி போடலாம் நமக்கு நல்லா சேர்ந்தாப்புல ஆகிடும். ஏன்னா தக்காளி முதலே போட்டோம்னா பாக்கி சாமான வதங்க விடாமல் பண்ணிடும். அதனால் தக்காளி மட்டும் கடைசியில் போட்டோம்னா நல்லா வதங்கிடும். நம்ம திரும்பவும் வந்து நம்ம பர்கர் வச்சு அடுப்பில் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து மேலாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேலை லூஸாக வந்து அது ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும். இந்த கொஞ்சம் பீஸா சாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சோண்டு போடலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணியாச்சு. சீஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அந்த பாக்கி இருக்கிற இது மெல்ட் ஆகிடும்ல, இது ஏற்கனவே மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து சீஸ் போட்டப்போ ஓவர் குக் பண்ணக்கூடாது, அது லேசாக பண்ணால் போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த பர்கர் பண்ண 2 கட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி அடுப்பில் போட்டு எடுப்போம், டோஸ்ட் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் சீஸ் துருவி வச்சிருக்கேன். பாருங்க, இன்னொன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து தவாவை சூடு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெண்ணெய். இந்த பேஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு பிளாண்டா இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அது அடுப்பு சிம்ல வச்சிருங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் வந்துடும். ரொம்ப சிம்ல தான் வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு சீரகப்பொடி சும்மா அந்த வாசனைக்காக, ஏன்னா அந்த மேலே உள்ள பன்னு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இல்லையா. கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ இந்த சைடு அந்த மாதிரி கொஞ்சம். நெக்ஸ்ட் இன்னொன்று போடலாம். இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோட சாப்பிடலாம். அப்படி நொர பொங்க பொங்க ஒரு ஃபில்டர் காஃபி செம்ம காம்பினேஷன். இல்ல ஜூஸோடய சாப்பிடலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. சப்போஸ் இந்த காய்கறி பண்ணும்போது உங்களுக்கு உப்பு காரம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கலாம். மசாலா எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ், இந்த பர்கர் பண்ணலாம் ரொம்ப சீப்பான பண்ணு தான். நம்ம வெளியில போய் வாங்கினோம்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். பட் இது நம்ம பண்ணு வாங்கி இதை பண்ணும்போது வந்து ரொம்பவே நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பட் பர்கர்னு வாங்கினீங்கன்னா வெளியில பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். இது நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடலாம். அவன் எப்போ பண்ணான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ நீங்க இதை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு நீங்களும் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த பர்கர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்ஜாய்.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸ். அவர் லான்ச் பண்ணி கடையில வந்து இது பண்ணி ஒரு பேக்கெட்ஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2000 பேக்கெட்ஸ் வந்து ஒரு 3 வீக்ஸ் எடுத்து போச்சான். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மி தானே என்ன இருந்தாலும். ஸோ அந்த காலத்திலே வந்து அவர் ஃபர்ஸ்ட் போட்ட போது 2000 பேக்கெட்ஸ் 3 வீக்ஸ் வந்து அவர் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷா அமைஞ்சு போச்சு இது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்க்கறதுக்கு மலப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னைக்காவது வாங்கி நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது டக்குனு இதை பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ இந்த பர்கர் பன்னும் வந்து நிறைய ஷாப்ஸ்ல கிடைக்கிறது. நார்மல் இந்த சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் போனால் அங்கே கூட கிடைக்கிறது இந்த பர்கர் பன்னு. அதை நீங்க வாங்கி வந்துட்டு காய்கறி வாங்கி வந்துட்டீங்கன்னா எப்போது வெண்ணெய் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருப்போம், சீஸும் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி வச்சுட்டு இருப்போம். ஸோ அதை டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம். இந்த நான் செஸ்வான் சாஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்பல்சரி கிடையாது. அந்த சாஸ் இல்லாத போது பீட்சா சாஸோ அல்லது வந்து டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு அந்த இஞ்சி பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு நீங்கள் அதை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ இந்த நீங்கள் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.